ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் எப்படி போச்சுன்றதை முதல்ல வந்துட்டு சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதி எப்போ பார்த்தாலும் கலாய்க்கிற எண்ணத்தோடையே வராரு இந்த விஜய் சேதுபதி. ஏன் இதை தொடர்ச்சியாக பண்ணுறாருன்னு சத்தியமாக புரியல. இன்றைக்கி விஜய் பார்வதியை கலாய்க்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே இல்லை. கானாவனத்தை வந்துட்டு விசாரிக்கிறாரு, தலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அதில் வந்து கானாவனத்தை வந்துட்டு இந்த மாதிரி வந்து பர்சனல் ரீசனால் வந்து திவ்யா வந்துட்டு இந்த மாதிரி க்ளீனாக இருந்த இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் சேதுபதி, அப்படியா நீங்கள் இதை போய் க்ளீனிங் டீமில் சொன்னீங்களா அப்படின்போது, இல்லை சார் நான் பார்க்கும்போது க்ளீனாக தான் இருந்துச்சு, ஏன் ஒரு வாட்டி வந்துட்டு உங்களோட பர்சனல் ரீசனுக்காக வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் திவ்யா கேட்டேன்றாரு. அப்போது சரி நீங்கள் பார்க்கும்போது குப்பை இருந்துச்சான்னு கேட்கும்போது குப்பை இருந்துச்சுன்றாரு. ஸோ இப்போ யார் தப்பு? வினோத்தோட தப்பு, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏன் பார்வதி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி சண்டை தான் போடுவீங்களா, உங்களால் எந்த வேலையும் செய்யவே முடியாதான்னு கேட்குறாரு. என்னென்னமோ கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் சரி நீங்கள் என்ன கேட்டீங்க அந்த ஹெல்ப் பண்ணுற வந்தவங்க அப்படிங்கும்போது விக்ரம் வந்துச்சு சொல்கிறாரு, சார் நாங்கள் வந்து இந்த லிவிங் ஏரியாவை ஹெல்ப் பண்ணுறோம், க்ளீன் பண்ண சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க சார் அப்படின்றாங்க. அதனால் இது இப்போ 2 பேர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு விஜய் பார்வதி நாங்கள் சொல்கிற இடத்துல இங்கே கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு தானே சொல்ல முடியும். இவங்க க்ளீனாக இருக்கிற இடத்துல போய் நான் பெருக்குன்னு சொல்லிட்டு பேர் வாங்குறதுக்கு அந்த இடத்துல பண்ணாமே இருக்கலாமே, இது தப்பே இல்லையே. ஆனால் இதை வந்து தப்புன்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜய் சேதுபதி கலாய்க்கிறாரு. ஏன் பார்வதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கூட வந்துட்டு நீங்கள் சொல்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன இதில் கண்டுபிடிச்சான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் வேறு வந்துட்டு அவங்கள கலாய்க்கணும்னு சொல்லிட்டு வேணுட்டுமே அரோரா அவங்க உங்களை என்னம்மா சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்னு கேட்குறாரு. இது அங்கே தேவையா? உடனே அவங்க வந்து 10 வாரமாக நான் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணாங்க சார். சார் நான் வந்துட்டு நானாலாம் போய் கேட்கல சார், அவங்க வந்து என்னை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் போட்டால் நான் செய்ய தான் சார் போகிறேன், அதுக்கு வந்துட்டு என்னை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவங்க ஒன்று சொல்லணும். அது வந்து இங்கே திரும்பவும் நீங்கள்லாம் வந்துட்டு அவங்கள சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியை கலாய்க்கிறது. எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக ஒரு வந்து இவ்வளோ வன்மத்தை கற்கிறாரு விஜய் பார்வதி, எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேது. இதுக்கும் விஜய் பார்வதிக்கு என்ன சம்மந்தம்? அதுலேயும் வந்து கடைசியாக வந்துட்டு கமருதீன் வந்து சொல்லிட்டார், என்னோடய கேமை யாராலையும் வந்துட்டு ஓவர்டேக் பண்ண முடியாது சார், நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன்னு. அப்போ வந்துட்டு ஆமாவா இல்லையா, உங்களை வந்து அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க இல்லையா, அவர் ஆமான்ட்டார். கடைசியில் போகும்போது கமருதீன் உஷாராக இருந்துட்டு போங்கன்ட்டு போகிறார். என்னென்னா விஜய் பார்வதிக்கிட்ட கமருதீன் பிரிக்கணும். அப்போ எதுக்கு என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஃபுல் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விஜய் பார்வதி மேலே தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே என்னமோ ரொம்ப அப்படியே ஒத்துமையாக இருக்கிற மாதிரியும், அங்கே வந்து விஜய் பார்வதியை வந்து கேட்டால் வந்துட்டு எல்லாருமே புகழ்ந்து சொல்கிற மாதிரியும் வந்துட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை வச்சு இங்கே பேசுகிறாங்க. யாராவது இது வரைக்கும் வந்து விஜய் பார்வதி வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்களா? திவ்யா சொல்லுவாங்களா? எஃப்ஜே சொல்லுவாங்களா? இல்லை வந்துட்டு விக்ரம் தான் சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை வச்சு வந்துட்டு விஜய் பார்வதி இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு ஐயோ எப்பா முடியல. வாரம் கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதி கலாச்சிடணும் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு, இல்லையா? சரி நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, சுபிக்ஷா இது வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பார்? இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கல. அப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அவன் என்ன பண்ணுறாங்க? அரோராவை வந்துட்டு ஆடியன்ஸ்னு சொல்லி எவ்வளோ வாட்டி கலாச்சிருக்காரு. இவங்க அப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இவங்களும் தான் இது வரைக்கும் யாரு கண்ணுக்குமே தெரியல. பெஸ்ட்டு வாங்கினது கிடையாது, ஒஸ்ட்டு வாங்கினது கிடையாது, ஜெயிலுக்கு போனது கிடையாது, கிச்சன் டீமில் இருந்தது கிடையாது, கிச்சன் டீமில் இருந்திருக்காங்க, சமைச்சது கிடையாது, அவங்களுக்கு சமைக்கவும் தெரியாது. ஆனால் அவங்கள பற்றி பேசவே மாட்றாங்க. என்னத்தை சொல்ல? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு வாட்டியும் விஜய் பார்வதியை வந்துட்டு டார்கெட் பண்ணுற நோக்கத்திலே வந்துட்டு விஜய் சேதுபதி செயல்படுறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.